எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், எப்படி இந்த மாதிரி ரன் பண்ணுறீங்க டெய்லியும் அப்படின்னா. ஸோ அதுக்காகவே இந்த சீரியஸை நான் வந்து எடுத்திருக்கேன், ஹவ் ஐ ஸ்டார்டட் ரன்னிங்னு. அதில் அது வந்து வீடியோ. இந்த வீடியோ எந்த இடத்துல நான் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணணும் அதே இடத்துல இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்காக அந்த கிரவுண்டை உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். லாக்டவுன் டைமில் தான் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைமில் தான் இந்த கிரவுண்டுக்கு வந்து நான் வாக் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, செட்டாக கேங்காக இருப்பாங்க. அங்கே வந்து ஓடுவாங்க, ரன் அவங்கள பார்த்து தான் நான் இன்ட்ரெஸ்ட் வந்து ஓகே நாமளும் ரன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 100 மீட்ரு 200 மீட்ரு அப்படியே ஓட ஆரம்பித்தேன். அப்போல்லாம் என்னால் முடியவே முடியாது. ஆனஸ்டாக சொன்னால் தொப்பையை வச்சு தபக்குன்னு தான் வந்துக்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படியே ஸ்லோ பை ஸ்லோவாக அப்படியே வந்து ஒரு ரவுண்டாக ஓடினேன், 2 ரவுண்டு ஓடினேன், 3 ரவுண்டு அப்படியே கண்டினியூ ஓட ஆரம்பித்தது தான் டெய்லி. இது பண்ணவே ஒரு 3 to 6 months மேலே ஆயிருக்கும் எனக்குலாம் அந்த டைமில். அப்புறம் தான் ஒருத்தர் வந்து கூப்பிட்டு சொன்னார், தம்பி நீ இப்படி நல்லா ஓடுறியே, நீ எல்லாம் மேரத்தான் ஓடலாம்ல, இப்படி தனியாக ஒருத்தருக்காங்கலாம் கேங்காக ஓடுவாங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரியல. நான் வந்து மேரத்தான் அப்படின்னு சொல்கிறாரு, என்னடா அது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட வந்து ஒன்றுமே தெரியலனாலும் தெரிஞ்ச மாதிரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது மேரத்தான் அப்படின்னு போகும்போது தான் எனக்கு அப்படின்னா என்னன்னே தெரிய ஆரம்பிச்சது. அது இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் நான் என்னோடய ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட வீடியோவை முடிச்சுக்கிறேன்.